தம்குற போட்டு இந்தடா தீப்பிட்டி, மிச்சம்லாம் நீனே தின்றாத, எனக்கு கொஞ்சம் வைடா. என்ன சார், 2 கோட்ரு, 2 கிளாஸு, 2 வாழைப்பழம், 2 ஊறுகாய், 2 கோட்டையும் ஒரே கிளாஸில் சாப்பிட்லாம்ல சார்? நான் எப்போ சரக்கு சாப்பிட்டாலும் என் ஃப்ரெண்டோட தான் சாப்பிடுவேன். அவன் இப்போ இல்லை, இறந்துட்டான். அதான் அவன் நினப்பா சாப்பிட்றேன். என்ன சார், க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமாம், எனக்காக எத்தனை பேர் வேணாலும் க்ளோஸ் பண்ணுவான். சார், யார் சார் அவர்? சங்கரை தெரியுமா? ஆட்டோ சங்கர், அவன்தான். தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அவனோட ஃப்ரெண்டு ஸ்டாலின். அண்ணே, ஆட்டோ சங்கர்னு அவருக்கு என்ன பேர் வந்தது? நாங்கள் அடிக்கடி ரேஸ் போவோம். சங்கர் ஆட்டோவை அந்த மாதிரி ஓட்டுவான். சீக்கிரம் போடா, வேகமா ஓட்டுறா, டேய் ஓட்டுறா, சீக்கிரம் வேகமா ஓட்டுறா வண்டியே. அண்ணே, நீங்கள் குடிக்கிறது அவரை மறக்கவா இல்லை நினைக்கவா அண்ணே? இதே இடத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஏய், யாரெல்லாம் இருக்காங்க பாரு. ஸ்டாலினும் புறாவும். சரி போ. டேய் என்னடா பாக்குற? எம்மனு பேடா. ஏய் காரி மூஞ்சா நெத்தியில ஓட்ட விழுந்துரும். ஏய் தக்குத்துனா. எனக்கு தலையில் அடிபட்டு 4 மாசத்துல சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் என் சங்கரும். ஏய் இன்னைக்கு அவனுங்களை விட கூடாதுடா. ஏய் இன்னைக்கு சத்தியடா நீங்க. ஓடுடா அவனுங்கள. ஃபஸ்ட்டு சரக்கு தான் ஓட்டணும். அதுக்கப்புறம் டேய் தூக்குடா. ஓடி உள்ள ஓடி. புறா, நல்ல முட்டை எடுத்துன்னு வாடா. காஞ்சதுலாம் வேணாம். எதுனா காலேஜ் பீஸா பாடுறா. நான் போன தடவை மாதிரி மட்டை சீன் ஆகிட போகுதுண்ணா. ஏற்கனவே 3 பேர்ண்ணா. விஷயம் வெளியே தெரிஞ்சா நான் காலிண்ணா. ஏய் படா, நம்ம எஸ்பி இருக்காரு.
அவர் பார்த்துக்குவாரு. கோடம்பாக்கத்தில் சினிமாவில் நடிக்கிற முட்டை ஏதாவது இருந்தால் பார்ப்பேன். இவன் வேற சினிமா முட்டை உடைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பா. சங்கர் அவங்களுக்காக பலவிதமான பொண்ணுங்களை கடத்தினான். சிலது மட்டையாயிடும். ஆனால் நாங்கள் அதெல்லாம் என்ன சங்கர் திரும்ப இதே மாதிரி பண்ணிட்டேன். ரொம்ப பேசினா தொண்டிலே ஒன்று போட்டேன் போயிட்டேன். அவள்தான் நீ வேறடா சீக்கிரம் கட்டுறா. சிலதை வீட்டில் புதைச்சோம், சிலதை எரிச்சோம். நாங்கள் இப்படி பண்ணா குமார் கேங். குமார் பண்ண ரேப்பு, மர்டர், ராபரி எல்லாமே சங்கர் மேலே திரும்பிடுச்சு. போலீஸும் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சார் மொத்தம் எத்தனை பாடி சார் கிடைச்சிருக்கு? இது வரைக்கும் 5 பாடி கிடைச்சிருக்கு. ஓகே, மேற்கொண்டு வீட்டு அடிக்க போகிறோம். ஓகே. கிடைக்கலாம். இதெல்லாம் ஆட்டோ சங்கர் தான் செஞ்சானா சார்? கண்டிப்பாக. எல்லாருமே கைவிட்டாங்க. சங்கர் ஜெயிலேருந்து தப்பிச்சு திருப்பி மாட்டினான். அவனுக்கு தூக்குன்னு கேள்விப்பட்டேன். சரிண்ணா, டைம் ஆயிடுச்சுண்ணா, கிளம்புறண்ணா, பாய்ண்ணா. வரேன் தல. டேய் ஸ்டாலின் என்னடா? ஆமாண்டா. என்னண்ணா கிளாஸ்லாம் கலக்குறீங்க? நீ வேறப்பா மெட்ராஸை, ஓ சாரி, உள்ளே போனப்ப சென்னைன்னு மாற்றிட்டாங்கல்ல, சென்னை ஆயிப்பா. என்னண்ணே எப்பவுமே 2 கோட்டு 2 ஊறுகாய் 2 வாப்பத்தோடு வருவீங்க. இப்போல்லாம் ஒன்று தான். சங்கர் அண்ணன் மறந்துட்டீங்களாண்ணே? வீட்டில் பிரச்சனைப்பா. நான் குடிய நிப்பாட்டிட்டேன், ஆனால் சங்கர் நிப்பாட்டலப்பா. நிஜமில்லை இந்த நினைவுகள் பொய் என்று மறுக்குதே என் மனம் இதை ஏற்கவே. கனவிலே உன் விழிகளை பார்த்தேன், நிஜமெது என்று தோன்றலையே. காதல் மிகம் சூழ கவிதை மழை பொழிகிறேன். கண்கள் மூடி கனவில் தினமும் உன்னை ரசிக்கிறேன். என்னப்பா ஒரு கிஸ் பண்ற ஃபீலே இல்ல. இது வரைக்கும் 2 கேன் வேஸ்ட் ஆயிடுச்சு. ப்ரொடியூசர் வந்தா என்னதான் கத்துவாரு. 1 more take சார். இல்லப்பா இப்போ நான் பண்றேன் பாரு. என்ன எந்திரா டேய், எந்திரா மேல படுத்து எந்திரா, போடா தள்ளி போடா. என்னடா ஆச்சு உனக்கு? போடா அந்த பக்கம். இல்ல மச்சான், சாங் மாண்டேஜ் டைரக்ஷனு கிஸ் பண்ற மாதிரி ஷாட்டு, அதான் சாரி மச்சான். நல்ல வேலை ரேப் பண்ற மாதிரி கனவு வரலையே. வந்திருந்தா ப்ளீஸ்ரா கொஞ்சம் நில்றா. இன்னொரு வாட்டி செஞ்சு கேட்றான் பாருடா. இதான் சார் கதை. டேய் போதும்டா, கண்டிப்பா சூர்யா சாருக்கு பிடிக்கும். போதுமா? சூர்யா சார் மட்டும் கதை ஓகே சொல்லிட்டாருனா அவ்வளோதான் மச்சி. டேய் என்னெல்லாம் மறந்துடாத. மச்சி நான் போயிட்டு வரேன்டா. நான் அமாவாசை அன்னைக்கு பிறந்ததுனால என்னோட பேரும் அமாவாசைன்னு வச்சுட்டாங்க. சொன்ன
சொன்னால் கேளுங்க சார். சார் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கார். நீங்கள் போய் நெக்ஸ்ட் மந்த் வாங்க, நானே உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறேன். தமிழ் சினிமாவில் எப்படியாச்சும் டைரக்டர் ஆகணும்னு அதுக்காக தான் நடையாக நடக்கிறேன். எனக்கு நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்லைங்க. பல வருஷமாக நடந்துக்கிட்டே தான் இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். டேய் சாப்பிட்றா. இது போயாச்சு, அப்புறம் இதுவும் போயாச்சு. என்னடா 2 நாளாக ஒரு மாதிரியாவே இருக்கிற? ஊரில் வீட்டிலேருந்து ஃபோனு. என் வயசு பசங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சான். நான் மட்டும்தான் இருக்கேண்ணா. அவனுங்க பசங்களாம் ஸ்கூலுக்கே போயிட்டானுங்களாம். நீ உடனே கவலைப்படாதடா, நல்ல ஹீரோயினா மாட்டோம். தம்பி அமாவாசை. சொல்லுங்கள் சார். நான் திருப்பி அதுதான் சொல்கிறேன். நீ போய் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஏதாவது கற்றுட்டு வா. நான் பண்ணுற படம் எல்லாமே ரீமேக் படம் தான். இல்லை சார், நான் படம் பண்ணால் தமிழில் தான் சார் பண்ணுவேன். சரிப்பா, உன் இஷ்டம். தம்பி கதை நல்லா தான் இருக்குது. சரி சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, 2013 வாங்க. 13 தான் எனக்கு வந்து நல்ல நேரம். சரிங்க சார். டைம் ஆச்சு, நான் ஃப்ளைட்டுக்கு போகணும். நான் கிளம்புறேன். ஓகே சார். உன் பேர் என்ன சொன்ன? அமாவாசை. நீயே அடிக்கடி வந்து போகிற, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஏதோ 2 படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிற. அதையும் கேள்விப்பட்ட 2மே டுபாக்கூரா தான் இருக்குது. அதுலேயும் ஒரு படம் வேறு சீன் படம் போல் இருக்குது. உன்னை நம்பி எப்படிப்பா படம் பண்ணுறது? ஏதாவது மணிரத்னம் சார்கிட்டயோ இல்லை சங்கர் சார்கிட்டயோ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தா ஏதாவது ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? இப்போ உள்ள டாப் ஹீரோக்கான கதையை நீயே போய் நேரில் பார்த்து சொல்லு. நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைப்பாங்க. சூர்யா சாருக்கு ஒரு கதை பண்ணி வச்சுருக்கேன். அப்போ சொல்லு. நான் பட்ட கஷ்டம் போராட்டத்துக்கு இன்றைக்கி தான் விட கிடைக்க போகுது. நான் சூர்யா சாரை பார்த்து கதை சொல்ல போகிறேன். வணக்கம் சார். கதை சொல்கிறேன் சார். சார் கதை என்னன்னா, கதையில் நீங்கள் ஒரு ஃபிஷர் மேன் சார். நீங்கள் கொண்டு வர மீனை வாங்கி விற்கிறவங்க தான் நயன்தாரா சார். உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அழகான லவ் சார். ப்ளீஸ் சார். சார் கதை பிடிச்சிருக்கா சார்? சார் ப்ளீஸ் சார். சார் சார் கதை பிடிச்சிருக்கா சார்? சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் கதை பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க சார். வரேன் சார். உங்களை வச்சு பண்ணோன்னா 200 கோடியாவது வேணும். நான் ப்ரொடியூசரை இந்தியாவில் தேடிக்கிட்டு இருக்கேன். வரேன் சார். ஹலோ. ஹலோ, என்னடா ஆச்சு? சூர்யா சார் ஓகே சொல்லிட்டாரா? இல்லைடா. சொல்கிறா, என்னடா ஆச்சு? யாரோ பெரிய டைரக்டரா, அவருடைய கதையை பிடிச்சிருக்கான். சரி விட்றா, பரவாயில்ல, இன்னொரு முறை பார்த்துக்கலாம். நீ ரூமுக்கு வா. சரிடா, நான் ரூமுக்கு வரேன். இந்த உடம்பு உயிரோடு இருந்து தான் எதையும் சாதிக்க முடியல. நான் என் உடலை தானம் செய்ய போகிறேன். நீ போய் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஏதாவது கற்றுட்டு வா. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், 2013 வாங்க.